அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேக்ஸ் கணக்கின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய நம்ம பங்குச்சந்தையே மேக்ஸ் தான் சொல்கிறோம். எந்த நியூஸோ எந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எனி பேட்டர்ன்ஸ் எனி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் எது வேணா வரலாங்க. ஆனால் கணக்குங்கிறதுல நம்ம விடையில வராமல் அங்கே எதுவும் நடக்காது. அப்போது கணக்கு சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பங்குச்சந்தை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அப்படி அது சொல்லும், பேசும். ஓகேங்களா? இப்போ அதை சார்ந்து படிங்க. நீங்கள் உங்கள் பகுதியில் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தா போய் கற்றுக்கோங்க, இல்லை நீங்களே ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுங்க. காலங்கள் எடுத்து ஒன்று போய் ட்ரேட்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க தெரியாமல். புரிதுங்களா? நிறைய எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க கிட்டலாம் நான் அதை கேட்கும்போது எதுவுமே தெரியாமல் மொத்தமாக யூடியூப்பை பார்த்தா சார் இதை பார்த்தா சார் ட்ரேட் பண்ணுறோம். அப்போ எப்படி அதில் நம்ம வெற்றி பெற முடியும்? படிக்கணும்ல. இப்போ நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தானே பண்ணுறோம். அது போல் நீங்களே படிக்கலாம், எல்லாம் ஃப்ரீயாகவே இருக்கு, யூடியூப்லேயே நிறைய இருக்குல்ல. ஓகேங்களா? அதை போய் சாப்பிட்டு படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே இதெல்லாம் படிச்சு இப்படி இருக்கு, அப்போ இதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு பாருங்க. சரி, இன்னைக்கு லெவலுக்கு போகலாம். இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்னங்க? மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாதுங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ட்ரேட் லாஸ் பண்ணாமல் எப்படி பண்ணலாம்? ஒரே ட்ரேட் எடுத்தாலும் அப்படியே பர்ஃபெக்டான ட்ரேடை எங்கே எடுக்கலாம், எந்த நேரத்தில் எடுக்கலாம், அதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்க, இன்னும் பெட்டராக இருக்கும். அப்போது ஏன் இந்த இதை சொல்கிறேன்னா, இது ஒரு சைக்காலஜியாக இருக்கும் இது. ஓகேங்களா? அப்போது அதை உங்களுக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுடைய லாஸே உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சு போயிடும். கண்ட்ரோல் ஆகிறது. திங்கக்கிழமை ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, வெள்ளிக்கிழமை ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. அப்போ வெள்ளிக்கிழமை லாஸ் ஆகணும்னா உங்கள் மைண்டு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 23,200 புட்டு 148 ரூபாய்க்கு கீழே இருந்தா சஸ்டைனா நிஃப்டி ஏறும். ஓகேங்களா? அதே 148 ரூபாய்க்கு மேலே இருந்தா, இதுக்கு மேலே இருந்தா நிஃப்டி இறங்கும். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்? நிஃப்டி ஏறும் இறங்கும்னு சொல்றேன். இது சும்மா சாம்பிளுங்க. இதை வச்செல்லாம் நம்ம ட்ரேடே எடுக்க மாட்டோங்க. ஏன்னா இது வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். கரெக்டா? ஏன்னா உங்களுக்கு யூடியூப் பார்க்குறவங்க அந்த மற்ற வேல்யூ எல்லாம் தெரியாது. எங்க எல்லாருக்கும் நான் தெரிஞ்ச வேல்யூ தான் யூடியூப்ல கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தெரியாது எவ்வளவோ வேல்யூ இருக்கு. ஒரு சைக் இங்க இருக்குன்னா இதுக்கு மேலதான் சஸ்டைன் ஆகுதா கீழே தான் சஸ்டைன் ஆகுதா ஒரு லைனை போட்டு சொல்ல முடியாது. அது சும்மா கூட மேலே இருக்கும், அப்படியே அங்கிருந்து கீழே சும்மாவே கீழே இருக்கும், மேலே தூக்கிடுவோம். அதுதான் நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துறது ரிட்டைல் ட்ரேடரை. அதெல்லாம் நம்மளால மேக்ஸ்லேயே கண்டுபிடிக்க முடியும். அதே போல ஒரு ஸ்ட்ரைக் இங்கிருந்து மேலே போகுதுன்னா ஒரு இடத்துல போய் எய்தர் அங்கிருந்து திரும்பணும் ஆறு அங்கிருந்து போகணும். அப்போ ரிவர்சல் அந்த இடத்துல அப்போ அதே டைரக்ஷனோ இல்லை ஆப்போசிட் டைரக்ஷனோ நடந்தே ஆகணுங்க. அதே போல தான் கீழே வந்தாலும் ஒரு இடத்துல இருந்து திரும்பினா அப்போ டவுனோ அந்த இடத்துல நடந்தே ஆகணும். அப்போ அது போல அது ஒரு குறிப்பிட்ட வேலையில போயிட்டு மறுபடியும் அடுத்த வேலையில போயிட்டு அது செய்யும். ஒரு குறிப்பிட்ட வேலை கிராஸ் ஆனால் மறுபடியும் அது ஏன் அது நடக்குது? இதெல்லாம் சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.